சார் வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக, திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. இன்றைய காலையிலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவாலயத்துக்கு சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? மாநிலங்களவை தேர்தல் அறிவிப்பு ரொம்ப நாளா மாநிலங்களவை ஒரு சீட்டு வேணுன்றதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். அதை திமுக ஆஃபர் பண்ணுது. உடனே அந்த கூட்டணிக்கு போறாங்க. இது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஜெயிக்கிற கூட்டணிக்கு அவங்க வந்துட்டாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் வந்துட்டு திமுக ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. எங்களுடைய கூட்டணி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால நீங்க நினைக்கிற அளவுக்கு சீட்டை எதிர்பார்க்க முடியாது. இந்த பதில் வந்துட்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். நாலாவது விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, கடலூர், சிதம்பரம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அந்த சேலம் வரைக்குமான வட மாவட்டங்கள்ல வந்துட்டு தேமுதிகவுடைய செல்வாக்கு வந்துட்டு திமுக வெற்றிக்கு கட்டாயம் ஒரு கூடுதலான அட்வான்டேஜ். பாமகவனுடைய டிஸ்அட்வான்டேஜ் இது அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணும். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேமுதிக இருக்கக்கூடியது அந்த இப்போ கடைசி ஒரு ஜெயிச்சிருக்காரு இல்லையா மாணிக்கம் தாக்கூர், அந்த தொகுதியில அதையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கும் திமுக. ஸோ அதனால இது வந்துட்டு இந்த ரெண்டு கட்சிகளுக்கு அனுகூலமான ஒரு முடிவு தான். ஆனா சீட் ஷேரிங் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு 5 to 6 சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேமுதிக. அதை வச்சு அந்த ஆனா கட்டாயம் வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தம்பி அவர் வந்துட்டு எம்பி ஆகுறாரு. அப்படிங்களா? சமீபத்துல கூட ஈஷா யோகா மையத்துல நடந்த மகா சிவராத்திரியில வேலுமணியுடன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பங்கெடுத்திருந்தாங்க. ராஜ்நாத் சிங் எல்லாம் இருக்கிறப்ப அதிமுக கூட்டணிக்கு தான் போவாங்க அப்படின்னு பாத்துருக்கோம். திட்டத்துக்கு இப்படி ஒரு ஆமா, இந்த ஒரு விடயம் தான் தெரிஞ்சு கத்தல அறிவிச்சாங்க. இன்னைக்கு கூட்டணி அமைஞ்சிருச்சு. இல்ல ஆக்சுவலா அதிமுகவிலே அவங்க ஒரு சீட்டு தரணும் இல்ல பெண்டிங் இருக்கு. இல்ல பெண்டிங்ல இருக்கு, தரத்துக்கான வாய்ப்பு இல்லையா? இப்போ 2 சீட் அவங்களுக்கும் இருக்கு. 2 சீட்ல ஒண்ணு யாருக்கு தரும்? அன்புமணி ராமதாஸ் அவங்க உறுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அன்புமணி ராமதாஸ் அவங்க கொடுத்தாங்க. இன்னொரு சீட்டை கட்டாயம் அதிமுக சேர்ந்து ஒருத்தர் வேட்பாளர் போட்டாங்க. 2 சீட்டும் தூக்கி இன்னொன்னு, ஏன்னா அங்க பாமக வாசன் அவர் இருக்காரு. 2த்தையும் வெளில கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிமுக பலம் என்ன இருக்கு? மக்களவையில எது கிடையாது. மாநிலங்களவையிலாவது வரணும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 2ல 1ஆவது அவங்க. எப்படி சார் இப்ப திமுக தேமுதிக கூட்டணி அமைந்ததன் மூலமாக ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருக்கும் ஓட் பர்சன்டேஜ்லயோ அல்லது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு? இல்ல, கூட்டணி மற்றும் தமிழ்நாட்டுல இந்த தேர்தலில் வந்துட்டு வெற்றி தோல்வி நிர்ணயிக்க இல்லவே இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஸ்டாலினும் மற்றவர்களும் அவ்வளவுதான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் வந்து செஞ்சது மக்கள் பத்தில எப்படியாப்பட்டது, எந்த அளவுக்கு எடுபட்டிருக்குது, எந்த அளவுக்கு அவங்களை திருப்திப்படுத்திருக்குது அப்படின்றதுக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிரான, அதாவது அவங்க சொல்லுவாங்க இல்லையா அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி அது இருந்துச்சு அப்படின்னா அதான். இந்த 2 தவிர வேறு எதுவுமே கிடையாது. கூட்டணி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ தினகரனை கூட்டிக்கிட்டதுனாலயோ இல்ல மற்ற கட்சிகளை கூட்டிக்கிட்டதுனாலயோ அதிமுக எந்த விதமான பாஜக அதிமுக கூட்டணிக்கு எந்த விதமான அட்வான்டேஜ். அதே மாதிரி தேமுதிக வந்துட்டதுனால திமுக ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்றது இல்லை. திமுக ஏற்கனவே வலிமையான ஒரு கூட்டணி தான். என்ன காங்கிரஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு உடைச்சலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை காங்கிரஸ் இப்ப தட்டி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, கூடுதலான ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு தட்டி வைக்கிறது? அது நேரமா நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்களே பாக்குறீங்களா, நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால சீட்டை ஷேர் பண்ண முடியாது. நாங்க 170 தொகுதியில நிக்கிறோம். மற்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரிச்சு கொடுக்க முடியும், அதை உங்களுக்கு எவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு நேரடியா சொல்றாங்க. இல்ல காங்கிரஸை நீ இறுக்கி பிடிக்கிற நிலைமையில திமுக இல்லையா? காங்கிரஸை இறுக்கி பிடிக்கிறதுக்கு தான் அந்த இது ஏன் பிடிக்க முடியாது? தாராளம் பிடிக்கலாம். இல்ல அவங்க இல்லைன்னா போயிருவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த எங்க போவாங்க? அதே இருக்காருல்ல, அது எப்படி காங்கிரஸுக்கு முதல்ல ஒன்னா இருக்குமான்னு அந்த அளவுக்கு அது போயிடுச்சு. நீ கொஞ்சம் லேட்டா இருக்கு சார். அவங்க கூட்டணிக்கும் காங்கிரஸ் ஒன்னா இருக்கிறதுக்கும் என்ன? ஐயா, காங்கிரஸ் வந்துட்டு திமுகவோட இருக்கணும் அப்படின்றது ஜெயிச்சவனுடைய எண்ணம். காங்கிரஸ் வந்துட்டு இப்போ திமுக கூட்டணி காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணிக்கம் தாக்கூரோட யாரெல்லாம் நிக்கிறாங்க அது சொல்லுங்க முதல்ல. ஒருவேளை தலைமை நின்னுட்டா எதிர்த்து இந்த கட்சி 2ஆம் உடையும் ஏற்கனவே 96 தான் இப்போ ஆதரவுக்கு எதிராக ஒரு கூட்டணிக்காக கட்சி உடையுமா சார்? ஏன் அப்ப எப்படி உடைஞ்சிச்சு? 96 தாமக எப்படி உருவாச்சு? கூட்டணி தானே. அதிமுக கூட்டணின்றது எதிர்த்தாரம் உண்டாச்சு. அதேதான் இப்போ ஏன் ஆகுது? காரணமா அது ஆவறதுக்கான எல்லா வழியும் தான் வந்து மாணிக்க தாக்கூர் பண்ணிட்டாரு. அதனால மாணிக்க தாக்கூர் பக்கமும் பிரவீன் சக்கரவர்த்தி பக்கமும் வந்து காங்கிரஸ் தலைவர் நிக்க போறது இல்லை. அதனால கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கும். என்ன இவங்க எல்லாம் கலைப்பு விட்டாங்களா, நிறைய சீட்டு அப்படின்றது அது எடுபடாது.
தேமுதிக உள்ள வந்துருச்சு. ஆனா செல்வ பிறந்தகை ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, காங்கிரஸுக்கு உண்டான சீட்டுகளை குறைக்க மாட்டேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி அளிச்சிருக்காரு. அப்படின்ட்டு எப்ப சொன்னாருன்னு தெரியல. 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. சரி, உறுதி அளிச்சிருக்கிறாரு அப்படின்னோம்னா அது அவங்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் அவங்களுக்கு காங்கிரஸ் திமுக ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா அதையே கொடுக்கறதா இருந்தது அப்படின்னா மற்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, வலிமையான விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது. இவங்களுடைய செல்வங்கள்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்னு போறதுனால என்ன இருக்குது சொல்லுங்க. வெறும் காங்கிரஸ் 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 தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இந்தியாவோட அப்புறம் பாத்துக்கிறோம். அதை வந்து திமுக தான் நல்லா பாத்துக்கிறது, காங்கிரஸோட பாத்துக்கிறோம். முதல்ல ஒண்ணு, ராகுல் காந்தி திமுகவை விட்டு தர மாட்டார். இது ஃபர்ஸ்ட். 2029 மோர் இம்பார்ட்டன்ட் than 2026. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையிலான ஆர்வம், ஆசை. ஆனா காங்கிரஸோட அட்வான்டேஜ் வந்துட்டு பார்லிமெண்ட்ல இருக்குது. அவங்களுக்கு அதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த தான் உறுதிப்படுத்துவாங்க. அடுத்த தேர்தலில் எவ்வளவு தெரியும், இதே 9+1 தான். ஆமா, முடிஞ்சிருச்சு, இதை முடிங்க அப்படின்னு கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு. அது 18 இருந்தாலும் சரி, 25 இருந்தாலும் சரி. என்ன காங்கிரஸ் வந்துட்டு முன்னாடியே இந்த சைலண்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப அது அவங்களுக்கு இல்லாத பிரச்சனை. தேமுதிக கூட்டணி அமைந்ததன் மூலம் அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு, நிச்சயமான பின்னடைவு. நான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் வட தமிழ்நாட்டில் ஒரு குறைஞ்ச வித்தியாசத்தில் தான் வந்துட்டு அதிமுக போச்சு. அது காரணம் தேமுதிக. அது நம்ம தான் அடிக்க ஆரம்பத்திலிருந்து அதை சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்துட்டு அவங்க விட்டுட்டாங்க. அதை பிடிச்சிருக்கணும். ஏன்னா பாமகவுக்கு இணையான ஓரளவிற்கு ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள இடம் தான் வந்துட்டு கட்சி தான் வந்து தேமுதிக. அதை அவங்க சாதகமாக அவங்க எழுதிருக்க கூடாது, எழுதுட்டாங்க. தேமுதிக உள்ள போயிருக்கு. அவங்களுக்கு என்ன சார் ஓட் பர்சன்டேஜ்? அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு MP சீட் கிடைக்குது, வெற்றி கூட்டணியில் இருக்காங்க, 5 சீட்ல இருந்தாலும் 6 சீட்ல இருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்க. இவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லாத முரசு சின்னத்துல என்ன எஸ்டாப்ளிஷ் தானே அது. அதனால ஒண்ணு தாராளமா இருக்கலாம். மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அதிரடியான முடிவுக்கு என்ன சார் காரணம்? காங்கிரஸ் பார்த்து ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆயிட்டு. ஆமா, அது ஒண்ணு உண்மைதான். வெக்ஸ் ஆனது அப்படின்றத விட கோவப்பட்டுட்டாரு அப்படின்றதுதான் உண்மை. சும்மா பெசாத இருக்கிறது வந்துட்டு பொறுமை பலவீனத்தினுடைய அடையாளம் அல்ல. நீங்க உங்க கட்சிக்காரங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல எந்த விதமான அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா ஏன் கேட்ட ஏத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு பிற்பாடும் கூட காங்கிரஸோட வந்துட்டு நீங்க 25 சீட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றது திமுக கேட்ட ஏத்துக்க மாட்டாங்க. திமுக கேட்ட வேலை செய்ய மாட்டாங்க. திமுக கிட்ட இருந்து காசு இறங்காது காங்கிரஸ். அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒட்டுண்ணி கட்சி தான் சார். ஒன்னும் அவ்வளவு பெரிய ஒரு போர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆட்சியில உள்ள கட்சி சார். சார் ஆட்சியில இருந்தது 67 முன்னாடி சார். பேசுங்க நீங்க ஆட்சியில். இந்த பிஜேபிக்கு பயன்படுத்துற வார்த்தையை பிஜேபியை வந்துட்டு நீங்க சொல்லக்கூடியது வந்துட்டு வேற அர்த்தம். காங்கிரஸ் வந்துட்டு இந்திய அளவுல ஒரு கட்சியா இருந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு இந்தியா கூட்டணி கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணி 234 சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல ரீஜனல் லீடர்ஸ் தாங்க ரொம்ப முக்கிய பங்கு. ஸ்டாலின், அப்புறம் மம்தா பானர்ஜி, அப்புறம் இவரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், எஸ்பியினுடைய தலைவர், இவங்களாம் தான் காரணம். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கு காங்கிரஸ் 99 தாங்க. ஆனா மொத்தம் அங்க எவ்வளவு இருக்காங்க? 234 பேர் இருக்காங்க எதிர்கட்சி. ஒன்னா சேர்ந்து இயங்கினாங்க இல்லையா? அது எப்படி காங்கிரஸ் சொல்லிட்டு போயிடும்? சோ அதனால காங்கிரஸ்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வந்துட்டு என்ன அப்படின்னா வெறும் பாட்டு தான். அதை காங்கிரஸ் இங்க இந்த ஆட்சி என்ன செஞ்சிருக்கு மக்களுக்கு, இந்த மக்களுக்கும் ஸ்டாலினுக்குமான கனெக்ட், இந்த மக்களுக்கும் திமுகவுக்குமான தொடர்பு, உறுதியான உறவு. இந்த இடத்துல தான் அவங்களுடைய அட்வான்டேஜஸ் இருக்கு. காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால ஒண்ணு கிடையாது. இதுவரைக்கும் திமுகவுடன் கூட்டணியை அமைத்ததில்லை தேமுதிக, முதல் முறையாக கூட்டணி. தேமுதிக தொண்டர்கள் பேசிக்கா திமுக ஏத்துப்பாங்க. எதுவும் தாராளமா ஏத்துக்குவாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? என்ன கஷ்டம் அவங்களுக்கு? ஏற்கனவே அதான் 2011 நடந்துச்சு.
இந்தாண்ட வருவாரு அந்தாண்ட வருவாரு அப்படின்ற நிலையில தான் அவர் அந்தாண்ட போனாரு, அதிமுக போனாரு. ஸோ அதனால தான் ஒண்ணு 2016 ஏற்பட வேண்டிய கூட்டணி அது ஜெயலலிதாவுடைய மாஸ்டர் மைண்ட் வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று கொண்டாந்து 4 கட்சிகளை ஒன்னாது பண்ணி விஜயகாந்த் ப்ரொஜெக்ட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் அவர் 3வது இடத்துக்கு போயிட்டாரு கொண்டு வேண்டாம். அதான் ஜெயலலிதா பண்ணது. அது புரியாதான் இவங்க சிக்கினாங்க. அதனால தேமுதிகனுடைய தொண்டர்களுக்கு அதிமுக என்ன பண்ணிருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா ஒன்றும் பேச்சும் கேப்டன் அரவணைச்சுக்கிட்டு கேப்டன் நடுவில் சட்டசபையில் நடந்த விவகாரங்கள் தெரியாது. என்னெல்லாம் சொன்னாங்க, குடிகாரன்னு சொன்னது, ஆமா இவதான் ஊத்தி கொடுத்தான்னு அவர் சொன்னது எல்லாம் மறந்துடுவாங்க. அதனால அதெல்லாம் வேற அரசியல்ல பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பிரசன்ட் இஸ் டுடே. நேற்று கூட கிடையாது பிரசன்ட், இன்னைக்குதான் பிரசன்ட், அவ்வளவுதான். அதனால விஷயம் என்ன, இந்த பெல்ட்ல வந்துட்டு தேமுதிக அது திமுக அட்வான்டேஜ். தேமுதிக ஒரு எம்பி சீட்டு ஒரு இடம் ஒரு சீட்டு கூட இல்லாத ஒரு இடத்துல ஒரு 4 பேர் உள்ள போயிருக்காங்க சட்டப்பேரவையில். இதெல்லாம் கடந்து தனிப்பட்ட முறையில மற்ற கட்சிகளுக்கு இது அச்சுறுத்தல் தானே. விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு குறையலாம். விடுதலை சிறுத்தைகள் எங்க சார் இடம் இருக்கு? கம்யூனிஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் 188 இடத்துல நின்னாங்க திமுக. இப்ப எவ்வளவு இடத்துல நிக்க போறாங்க? அதே இடத்துல நிக்க மாட்டாங்களா? சிங்கிள் மெஜாரிட்டிக்கு தேவை குறைக்க போறாரு. இல்ல அதெல்லாம் பத்தி பரவாயில்ல, அதெல்லாம் மெஜாரிட்டி கணக்கெல்லாம் போட்டாங்க. நல்ல ஒண்ணு தாராளமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கூடுதல் இடங்கள் தான் கொடுக்க முடியும், சந்தேகமே இல்லாம. அதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் ஒரு 20 சீட்டு கொடுத்தாலும் இவங்க தான் பிடிச்சிக்கிறாங்க. சும்மா நாங்களாம் ஜனநாயகத்துக்காக திமுக தொங்கணுமா அப்படின்ற அளவுக்கு போயிட்ட விஷயம். காங்கிரஸ் சைக்காலஜி பத்தி சொல்லுங்க. ஒருவேளை ரொம்ப நெருக்கடி ஸ்டாலின் அவர்கள் குறைக்கிறார்ன்ற பட்சத்தில் வெளியேறு மாட்டாங்க. நான் சொல்றேன் 2029 அவங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ட். குறைச்சா கூட உள்ளதான் இருப்பாங்க, யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டு உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கலப்பினது யாருங்க? பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்க தாக்கூர் தாங்க, வேற யார் கலப்புறது? சரி, அவங்க கிளப்பினாலும் அதுக்கு தேசிய தலைமை பொறுப்பாக முடியாதுல்ல. தேசிய பொறுப்பு அதனால சொல்ல வர விட்டுருவாங்கன்ட்டு, இவங்க கை விட்டுருவாங்க. திமுகவோட உறுதியா பிடிக்கிறதுக்கான காரணம் என்னங்க? 29 தான் மக்களவை தான், பார்லிமெண்டரி டெமோக்ரஸில் அதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் ஒண்ணும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாதா? காங்கிரஸ் ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு மாநாடு, ஒரு மக்கள் இயக்கம் எதுவுமே கிடையாது. சொந்த கட்சி கூடிய தூக்கி நிறுத்திக்கிட்டு சத்தியமூர்த்தி பவனுக்கு வெளில வந்து கூட ஒருத்தர் நின்றது கிடையாது. அப்புறம் அந்த கட்சியை வந்துட்டு அந்த தலைமைக்கு தெரியாத என்னன்னு, சும்மா ஓட்டிட்டு இருக்கிறாங்க இவங்கன்றதுலாம் தெரியாதா? ஒரு உள்ளாட்சி தேர்தலே வந்துட்டு பங்கேற்காத போன கட்சி தானே காங்கிரஸ் கட்சி. அப்புறம் என்ன அதுக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்குது, அதுக்கு வந்து பார்க்க வைக்கிறது சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. இப்ப அதான் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. அதனால வந்து விவாதத்துல இவ்வளவு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுது. எல்லா புள்ளிவரும் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜினால காங்கிரஸ் பாதகம் தான். அதுதான் ரெட்டி கேசி வேணுகோபால் சந்திச்சிருப்பாருல ஸ்டாலின். இந்த கோபத்தினால தான் சந்திக்கலையா? ஆமா, வந்தீங்களா அவங்க கட்சியோட பேசுறீங்களா, போய்கிட்டே இருக்க பேசுறது. ராகுலுடைய தூதரா தானே அவர் வந்தாரு, ராகுலுடைய ஆளா தான் அவர் வந்தாரு. முதல்ல எல்லாரும் போட்டு எச்சரிக்கை விடுத்துட்டு பாருங்க, எல்லாரும் எச்சரிக்கை விடுத்தாரு, புறப்பட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், இங்க எந்த இதுவுமே கிடையாது. ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் கூட கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஸ்டாலின் தயாராங்க. இல்ல ஸ்டாலின் அவர்கள் அட்லீஸ்ட் நடவடிக்கையாவது எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு தகவல், அது கூட எடுக்கலன்றது. நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கலாம் அப்படின்னு பேசுறதுல அர்த்தம் தான் நம்ம சொல்லி இருக்கிறாங்க. திமுக என்ன பண்றாங்கன்றது பார்ப்போம். நடவடிக்கை எடுக்காம அவங்க மறுபடியும் நெகோசியேஷனுக்கு வரவே முடியாது. 22ஆம் தேதி இந்த 2 நாள் தான் இருக்கு. அவங்க மேல் நடவடிக்கை எடுக்காத காங்கிரஸ் கூட வந்துட்டு பேசும்போது திமுக வந்துட்டு இப்ப சேர்ந்திருக்கும். இல்ல இந்த மாதிரிலாம் பேசுறாங்களா, அதுக்கு என்ன நடவடிக்கை? இல்ல அது மேலிட பார்த்துக்கோ, மேலிட முடிக்கட்டும், அப்புறம் நாங்க பார்த்துக்கிறோம். இதுக்கு மேல கூட்டணியில இருந்தாலுமே காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் எதுக்கு தொண்டர்கள் செல்லாம் காங்கிரஸ் தொண்டர்களை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க செல்லாம். காங்கிரஸுடைய ஒரே பலம் அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில ஒரு 10 வருஷமா இருக்குது அப்படின்றதுதான்.
ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி அப்படின்றதுனால அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ் 10 MP சீட்டு, 25 MLA சீட்டு. இப்ப அதை வந்து சீர்படுத்திக்கிட்டாங்க. நண்டு கொடுத்தா வடையில தங்காது அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. திமுக இதுக்கு மேல பின்னாடி எல்லாம் போகவே போகாது. அப்படியான ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் வந்துட்டு காங்கிரஸ்னால திமுக கிடைக்கவே கிடைக்காது, இல்லவே இல்லை.